மருதமலையில் நேற்று தாயை பிரிந்த நிலையில் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை குட்டி இன்று உயிரிழந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரியப்பன், அங்கு மருதமலையில் கருஞ்சிறுத்தை குட்டி உயிரிழப்பதற்கான காரணம் என்ன? இந்த உயிரிழப்பு குறித்து வனத்துறையினர் தெரிவிக்கும் கருத்து காரணம் என்னவாக இருக்கிறது? கனகதாரா, நேற்றைய தினம் மருதமலை பகுதியில் குடியிருப்பு கோயில் அருகே ஒரு கருஞ்சிறுத்தை குட்டி என்று தாயை திருமணம் காணப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் சம்பவத்துக்கு வந்திருக்கூடிய வனத்துறையினர் உடனடியாக அந்த கருஞ்சிறுத்தை குட்டியை மீட்டு ஒரு கூண்டுக்குள் வைத்து பாதுகாத்து வந்தனர். மேலும் அந்த கருஞ்சிறுத்தை குட்டியை தாய் சூட்டியிடும் குறிப்பாக நேற்று இரவு அந்த மருதமலை விதை போன்ற அமைப்பினை அமைப்பினை அமைத்து குட்டியை தாய்மை செய்து தாவரம் செய்து நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் நாளைகால் மணி அளவில் சிகிச்சை சட்டம் செய்து கொண்டிருந்தது. தொடர்ந்து அதாவது சுமார் 5 மணி அளவில் கல்விக்குட்டியை பார்க்கப்பட்ட போது அந்த குட்டி அங்கு என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பது. தடை செய்யப்பட்டதில் அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அங்கே சுமார் 1:45 மணி முதல் 4:30 மணி அளவில் 2 கருஞ்சிறுத்தைகள் 2 சிறுத்தைகள் அந்த சிறுத்தைக்குட்டி இருக்கும் இடத்துக்கு இருக்கும் தினத்து அருகில் வந்து சென்றது தெரிய வந்தது. மேலும் காலை 4:30 மணி அளவில் சிறுத்தை குட்டியானது திடீரெடுத்து வெளியே வந்ததும் அந்த சிசிடிவி பதிவாகியிருந்தது. உடனடியாக 7 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த சிறுத்தைக்குட்டியை தேடும் பணியாக நடைபெற்றது. இதில் காலை சுமார் 5:30 மணி அளவில் இயற்கையாக அமைக்கப்பட்ட அந்த குழுவிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில், அதாவது மருதமலையினுடைய மருதமலையிலிருந்து வாகனம் செல்லக்கூடிய அந்த பாதையில் ஒரு சிறுத்தைக்குட்டி பார்க்கப்பட்டது. குறிப்பாக அந்த கூட்டை விட்டு வெளியேறக்கூடிய அந்த புகை விட்டு வெளியேறக்கூடிய கருஞ்சிறுத்தையானது அந்த பரிசோதனை காலப்பதை தொடர்ந்து வனத்துறையினரும் உடனடியாக அங்கு வந்து கால்நடை மருத்துவர்களும் ஆய்வு செய்தனர். அதில் சிறுத்தைக்குட்டி ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்திருக்கிறது. தற்போது நிலவரப்படி அந்த குட்டியானது மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனையாக விடுதலைப்பட்டிருக்கிறது. இந்த பிரேத பரிசோதனைக்கு முடிந்த பின்னர் தான் அந்த சிறுத்தைக்குட்டி உயிரிழந்ததற்கான காரணம் தெரிய வேண்டும் என வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று அதாவது தொடர்ச்சியாக அந்த குட்டியை தாய் குட்டியை சேர்க்கமாக நடைபெற்று சொன்னார்கள். நேற்று இரவு அந்த தாய் சிறுத்தைகள் இரண்டுமே அந்த வந்து சென்றது வனத்துறையினர் தெரிவிக்கிறார்கள். மேலும் அதே போன்று அந்த குட்டியானது 4:30 மணி அளவில் வெளிவந்ததாகவும் வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குட்டியை கண்காணிக்கப்பட்ட பட்சத்தில் அந்த குட்டியை எப்படி உயிரிழந்தது தொடர்பாக ஒரு சர்ச்சைக்குள்ளதாக மாறி இருக்கிறது. அந்த குட்டி உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது வனத்துறை தெரிவித்துக் சூழ்நிலையில் அடுத்து மீட்கப்பெறக்கூடிய விலங்குகள் அவ்வப்போது உயிரிழப்பு என்பது கோவில் செய்யக்கூடிய வனங்குறையை சோதனை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரும் தொடர்ச்சியாக வனங்குறையை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக வன மருத்துவர்களும் தொடர்ச்சியாக அவற்றை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்.